எவ்ரி ஒன், திஸ் இஸ் யோர் சக்தி. இந்த எலெக்ஷன் ஸ்பெஷல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கோ அதை மட்டும் பார்க்க போறோம். எந்த கேண்டிடேட்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதை மட்டும் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. இதுல வந்து விருதுநகர்ல நிறுத்தப்பட்டிருக்க ராதிகா சரத்குமாருக்கும் விஜயகாந்தோட பையனுக்கும் பெரிய காம்படிஷன் இருக்கும்னு சொல்லப்படுது. அதில் நிறைய பேர் வந்து ராதிகாவுக்கு கம்யூனிட்டி வைஸ்ல சப்போர்ட் இருக்குன்னு சொன்னா கூட நிறைய மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் என்ன பர்சீவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்தோட இம்பாக்ட் இன்னும் இருக்கிறதுனால டெஃபினட்டா அவரோட பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க இந்த தர மக்கள் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் நம்ம தமிழிசை மேடம் தான். இவங்க எப்பவுமே ரொம்ப ஒரு கியூட்டா மக்கள் கிட்ட ரொம்ப கனெக்டடா இருக்க ஒருத்தவங்க. இவங்களுக்கும் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கும் இருக்கிற ஒரு காம்படிஷன் டெஃபினட்டாவே டஃப் காம்படிஷன் இருக்க போகுது. தோ நம்ம ஊர்ல பெரிய அளவுல பிஜேபி இல்லைன்னா கூட இவங்களுக்காக ஓட் போட்டதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. அடுத்த களமிறக்கப்பட்டிருக்கவர் வந்து காளியம்மாள். இதுல வந்து முக்கியமான விஷயம் சொல்லணும், நாம் தமிழர் கட்சியில 20 சீட்ஸ் வந்து உமனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா நம்ம வந்து சீமானுக்கு ஒரு சல்யூட் கொடுத்துதான் ஆகணும். அதுல அடுத்த கேண்டிடேட் யாருன்னு பாத்தீங்கன்னா, வீரப்பனோட டாட்டர் கிருஷ்ணகிரி தொகுதியில நிறுத்தப்பட்டிருக்காங்க. அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேண்டிடேட் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவரோட பேர் வந்து சசிகாந்த் செந்தில். இவர் ஒரு பெரிய சோஷியல் ஆக்டிவிஸ்ட், நல்ல அழகான பேச்சாளர், ரொம்ப சமூக சிந்தனை உள்ள ஒரு மனிதர். இவருக்கு ஒரு அடையாளம் என்ன இருக்கு அப்படின்னா, இவர் வந்து கர்நாடகாவில் 2023 எலெக்ஷனை ஜெயிக்க வச்சது இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு அடையாளம் என்னன்னா, நம்ம சவுக்கு சாரோட பிரதர் இன் லா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அடையாளங்கள் இருக்கிறதுனால இவர் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளூர் தனி தொகுதியில் அவர் நிற்கிறாரு. அடுத்து ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழச்சி தங்கபாண்டியனே நம்ம சாதாரண இடம் போட முடியாது. ஏன்னா அவங்களும் ஒரு ஃபினாமினல் உமன், ரொம்ப அழகான பேச்சாளர், ஆல்ரெடி மக்களவை சட்டசபைகள்லாம் பார்த்தவர் அவங்க. ஸோ இங்கே இந்த பெண்களில் யார் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். இன்னும் 2 பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லான லேடிஸ். லெட்ஸ் சி யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். டெஃபினட்டாக இந்த கான்ஸ்டுவன்சி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அனௌன்ஸ் பண்ண எல்லா கேண்டிடேட்ஸுமே நிறைய பெண்கள். ஸோ இது பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெண்கள் வந்து வேரியஸ் செக்மெண்ட் ஆஃப் லேருந்து பெண்கள் அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் கேண்டிடேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் களஞ்சியம். இவர் வந்து விழுப்புரம் தொகுதியில் தனி தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்காரு. ஸோ இவரும் ஒரு சமூக சிந்தனையாளர், ஒரு செயற்பாட்டாளர். இவரும் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒரு பெரிய ஒரு பொறுப்பாளர். ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி இறக்கிய வேட்பாளர்களில் இந்த 3 பேர் வந்து கவனத்தை ஈர்த்திருக்காங்கிறது உண்மைதான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காளியம்மாள் பொறுத்த வரைக்கும் 2019 இவங்க 60,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க வட சென்னையில். ஸோ இந்த தடவை இவங்க எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் களஞ்சியத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மாறுதல் கொண்டு வரணும், ஏதாவது மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரு துடிப்பு அவர்கிட்ட இருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கு நடக்க போகுது எலெக்ஷன். ராதிகா சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டாம். ஷீஸ் அ வெரி அடோரிங் லேடி. ஒரு அட்மயர் பண்ற அளவுக்கு ஒரு பேச்சாளர், ஒரு திறமையாளர். அண்ட் தமிழச்சி தங்கபாண்டியன் சொல்லவே வேண்டாம். தமிழிசை எப்பவுமே ஒரு கலகலப்பான ஒரு நல்ல பெண்மணி, ஒரு ஒரு என்ன சொல்றது, குழந்தைத்தனமான ஒரு மனசு இருக்க ஒரு பெண்மணின்னு சொல்லலாம். அண்ட் காளியம்மாள், இவங்களுக்கு இடையில இப்போ இங்கே நடக்க போற எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கிறாலும் நமக்கு சந்தோஷம். ஸோ கேண்டிடேட்ஸோட பிஹேவியர் அனாலிசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி பார்ப்போம். இனிமேல் டே பை டே நம்ம அதுதான் கவனிக்க போகிறோம். அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்ன, பேசாத வார்த்தைகள், பேசிய வார்த்தைகள், மறைக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே அப்சர்வ் பண்ண போகிறோம். அதை நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறோம். வித் தட் நோட், திஸ் இஸ் சக்தி சைனிங் ஆஃப். பை பை, டேக் கேர், பை பை.